ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த மினி விலாக் நான் மார்னிங் டைமில் எடுத்த என்னோடய ஃப்ரெஷ்ஷான ரொட்டீன் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ கொஞ்சம் நேற்று பார்த்திங்கன்னா கடைக்கு போகிற வேலை இருந்தது. ஸோ கொஞ்சம் பழைய விளக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் விளக்கு அண்ட் பவுலு கொஞ்சம் பூலாம் போடுற மாதிரி பவுல் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த விளக்கு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2 பவுலும் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த விளக்கும் நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா அன்னம் இருக்கிற மாதிரி. அன்னமா மயிலான்னு எனக்கு கிளியராக தெரியல. எனிவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த விளக்கு பார்க்குறதுக்கு. ஸோ கார்த்திகைக்கு புதுசு ஏதாவது வாங்கணும் இல்லையா, அதனால் இது சென்டரில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் எப்போவுமே விளக்கு வாங்கும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி வாங்கணும்ல. இது நல்லா குழியாக நல்லாவே இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா வெயிட்டாக இருந்தது. ஸோ வாங்கிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் போட போகிறேன். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு அவ்வளோ ஹெல்தி. என்ன ஜூஸ் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா பீஸ் எடுத்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெண்பூசணி அண்ட் அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் போட்டு உப்பு வேணும், என்னால் குடிக்கவே முடியல அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவைப்படாது. ஸோ சீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்போ அந்த பூசணி கிடைக்குதோ, காய் வாங்கும்போது வாங்குவோம் இல்லையா, ஸோ வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா தோசை தான். ஸோ அதனால் எப்போ சாப்பிடணுமோ அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிக்கர் நான் மீஷோவில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா மீஷோவில் அவைலபிள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மீஷோவில் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரைஸு. அண்ட் இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் பேக்குக்காக நான் அது ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி, நான் ஆக்சுவலாக நம்மளோட அந்த சேனல் லோகோ நான் கொடுத்துருக்கேன். அது இனிமேல் தான் எனக்கு வரும். இது அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டது எனக்கு இப்போ தான் வந்தது. ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக்கும் பார்த்திங்கன்னா ஆர்டர் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பேக்கிங் வேலைலாம் இருக்குது, அதனால் அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன அந்த பொருள்லாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த ப்ளைன் ஸ்டிக்கர் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த வீக்குக்கான நம்மளோட ஃபேஸ் பேக் எல்லாமே ரெடியாக நான் வச்சுருக்கேன். ஸோ ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நான் கொரியர் பண்ணிவிடுவேன். அண்ட் அடுத்தடுத்து ஆர்டரும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பேக் நீங்கள் ஆர்டர் பண்ணதில்லை அப்படின்னா ஃபஸ்ட் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் நான் போட்ட விலாகில் சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரெடி பண்ணியிருப்பேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபீஸ் குட்டி குட்டி அவுட்டிங் அந்த மாதிரி இருக்கும். யாராவது அந்த விலாக் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கோட டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.